தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். சட்டசபை லைவ் பார்த்தீங்களா? காலையிலேருந்து ஃபுல் போரிங் தான். ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பேசுகிறாரு, அதிமுகவை போற்றி பேசுகிறாரு, இன்னொரு பக்கம் தொகுதி பிரச்சனையை பேசுகிறாங்க, இங்கேருந்து சபாநாயகர் அவர்கள் அமைச்சர் பதில் அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு இடத்துல சூடு பிடிச்சது பாருங்க. அதாவது எப்போவுமே இந்த பார்ட்டி ஃபண்டு, இந்த கருணாநிதி அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் இந்த உதயநிதி டீம் எல்லாம் இந்த உளுந்த பருப்புகள்லாம் ஒட்டு மொத்தமாக வெளிநடப்பு பண்ணிடுவாங்க, கொந்தளிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சின்ன தளபதி சின்னையா உதயநிதி அவர்கள் எதிர்த்து நின்று கேள்வி எழுப்பியிருக்காரு. உண்மையில சொல்கிறேன், இந்த கட்ஸ் சாதாரண கட்ஸ் கிடையாது. எதிர்த்து நின்று கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன கேட்டார் தெரியுமா? அதாவது நிர்மல்குமார் அவர்கள் இங்கே அந்த நம்ம 10 ரூபா பாலாஜி அவர்களை பற்றி, அந்த துறையை பற்றி, இதுக்கு முன்னாள் மின்சாரத்துறையை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காரு. பேசும்போது வாயில் தப்பி தவறி கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வந்துருச்சு. அதாவது கரூர் தொகுதியுடைய முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும்போது கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணும்னு சொல்லியிருப்பார், நான் நம்புகிறேன். கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்கேருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கோவம் வந்துச்சோ இல்லையோ, அந்த சின்ன தளபதி உதயநிதி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் எந்திரிச்சு நின்று என்ன சொன்னார் தெரியுமா? சங்கி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு மாறி பேசியிருக்காரு. அடுத்ததான் வந்துச்சு பாருங்க ஒரு பதில். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ நாங்களும் சொல்லட்டுமா? மாண்புமிகு 3 மணி நேரம் பாத்ரூமில் இருந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே, பட்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த சட்டமன்றமும் சிரிச்சிருச்சு, அசிங்கமாக போச்சு. ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல, ஒரு மதிப்பு மரியாதை இருக்குல்ல, அந்த பொசிஷனும் ஒன்று இருக்குல்ல. இப்படி நிர்மல்குமார் அவர்கள் இப்படி செய்யலாமா? இப்படி பேசலாமா? டக்குன்னு இப்படி நீங்கள் எடுத்து பேசி போட்டிங்களே. அதாவது இதெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். உண்மையிலே இந்த கரூர் கம்பெனி, இந்த கருணாநிதி, இந்த பார்ட்டி ஃபண்டு, உண்மையிலே இதெல்லாம் கேட்குறதுக்கு நகைச்சுவாக இருக்கும். ஓகே, கண்டென்ட்டு, பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு பின்னாடி 2.5 லட்சம் கோடி ரூபா தொங்கிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா. 5 வருஷம் திமுக ஆட்சி பண்ணாங்க. 2.5 லட்சம் கோடி ரூபா. இந்த சிரிப்புக்கு பின்னாடி, இந்த கரூர் கம்பெனிக்கு பின்னாடி, இந்த பாத்ரூமுக்கு பின்னாடி, இந்த சிரிப்புக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த 2.5 லட்சம் கோடி ரூபா தொங்கிட்டு இருக்குது. யாரோட காசு? மக்கள் பணம். டாஸ்மாக் கடைகளில் முறைகேடு பண்ணி பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா எக்ஸ்ட்ரா விற்று, அதே பாட்டிலை நைட் டைமில் அன்டைமில் பிளாக்ல விற்று, அதே பாட்டில் தொழிற்சாலையிலேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி வரும்போது, அதே டிரான்ஸ்போர்ட்டை டெண்டர்ஸ் கொடுக்கும்போது அதில் மேனிப்புலேட் பண்ணி, அந்த டெண்டர் வழங்குறதுக்காக அதில் முறைகேடு பண்ணி, ஊழல் பண்ணி, அதே தாண்டி டாஸ்மாக் கடைகளில் எந்த பிராண்டு முன்னிலைப்படுத்தணும், எந்த பிராண்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அந்த பிராண்ட் கம்பெனிலேருந்து, ப்ரைவேட் கம்பெனிகள்லேருந்து அங்கே பணம் வாங்கி, அங்கே லஞ்சம் வாங்கி, கிட்டத்தட்ட வருஷம் ஒவ்வொரு வருஷமும் 50,000 கோடி ரூபா. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நிர்வாகம் பண்ணது யாருன்னா இந்த கரூர் கம்பெனி. கரூர் கம்பெனி யாருன்னா கரூர் தொகுதியுடைய எம்எல்ஏ. கரூர் தொகுதியோட எம்எல்ஏ தான் முன்னாள் அமைச்சர், இந்த சரக்குத்துறையோட அமைச்சர் 10 ரூபா பாலாஜி அவர்கள். இந்த 10 ரூபா பாலாஜி அவர்களை பற்றி சொன்ன உடனே உதயநிதி அவர்களுக்கு ஒரு கோவம் வந்துச்சு பாருங்களேன். அதாவது ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக இவங்க இன்றைக்கி என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க எல்லாருமே செல்வாக்கு மிக்க அமைச்சர்கள், செல்வாக்கு மிக்க முன்னாள் அமைச்சர்கள், செல்வாக்கு மிக்க எம்எல்ஏக்கள். யார்? இந்த திமுகவுடைய உளுந்த பருப்புகள். இந்த 59 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே முன்னாள் சட்டமன்ற செல்வாக்கு மிக்க உறுப்பினர்கள், செல்வாக்கு மிக்க முன்னாள் அமைச்சர்கள். இவங்க கிட்ட இல்லாத வீடு கிடையாது, இவங்க கிட்ட இல்லாத காரு கிடையாது, யாருக்கிட்டையுமே இல்லாத பணம் கிடையாது. இப்பேற்பட்ட செல்வாக்கு மிக்க உளுந்த பருப்புகள் இன்னைக்கு என்ன இன்னைக்கு பண்ண விஷயம் தெரியும்ல. அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக கார் வழங்குறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த கார் எதுவுமே எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்திருக்காங்க, முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னு பார்த்தா மக்கள் பணம் வீணாக்கப்படுதான். அதாவது 2.5 லட்சம் கோடி சம்மந்தப்பட்ட இந்த கரூர் கம்பெனி தான் செந்தில் பாலாஜி அவரோட தான் 2.5 லட்சம் கோடி மக்கள் பணத்தை ஊழல் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ற முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், திமுகவோட அமைச்சரே வெளிப்படையாக சொன்னார். வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த திமுக குடும்பம் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை 10,000 ரூபா தான் கையிருப்பே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூரம் புழுவுறது. அதாவது 50,000 கோடி ரூபா வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள், 2.5 லட்சம் கோடி ரூபா. அந்த 2.5 லட்சம் கோடி ரூபா ஊழல் பண்ணதை பற்றி கேள்வி கேட்டால்
கொந்தளிச்சு அசிங்கப்பட்ட திரு உதயநிதி அவர்கள் சென்டிமெண்ட்டாக அரசியல் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட நாங்கள் வந்து மக்கள் பணத்தை வீணடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் 2,00,000 கோடி அடிச்சுட்டு இந்த பக்கம் மக்கள் பணத்தை நாங்கள் வீணடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நாங்கள் வந்து 58 பேரும் 58 பேரும் கார் வந்து நாங்கள் அரசு தரப்பு காரே வேண்டாம், எங்களுக்கு கார் கொடுக்குறது மூலமாக மக்கள் பணம் வந்து வீணடிக்கப்பட போகுது, வீணாகிரும். ஸோ அதனால் இந்த பணத்தை வந்து வேறு ஏதாவது துறைகளை செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களாம். 2,00,000 கோடி தொங்கி நிற்கிது. அதை பற்றி கேள்வி எழுப்பணுன்னு இங்கே ஒருத்தர் கொந்தளிக்கிறாரு. மக்களை இன்னும் இவங்க முட்டாள் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கார் எல்லாருக்கும் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தகுதியானவர்களுக்கு, உண்மையிலே டிசர்விங்காக இருக்கக்கூடிய எம்எல்ஏகளுக்கு, கஷ்டப்படுற எம்எல்ஏக்களுக்கு, கார் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் திமுக இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க பாருங்களேன். இது ஏன் அன்றைக்கே சொல்ல வேண்டியதானே? கரெக்டாக கரூர் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த 2,00,000 கோடி என்ற டாபிக் வந்துடக்கூடாது. இன்றைக்கி வந்து பாருங்கள், ஹெட்லைன்ஸில் எப்படி வரணும்? திமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் தாவேக அரசு சார்பாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட காரை நிராகரித்து விட்டனர். பாருங்கள், மக்கள் பணத்தை எவ்வாறு அவர்கள் சேவ் செய்யலாம், எவ்வாறு அதை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் எவ்வளோ கூர்மையாக யோசித்து முடிவு செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஹெட்லைன் ஆகிறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இதை இன்றைக்கி அண்ணன் தம்பிகள் பாராட்டுவாங்க. இதை இன்றைக்கி உண்மையில் சொல்கிறேன், இதை இன்றைக்கி அண்ணன் தம்பிகள் பாராட்டுவாங்க. எதை பற்றியும் பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் திருப்பியே சொல்கிறேன். சவுக்கு சங்கர் என்ற ஒரு தனிப்பட்ட நபர் ஒருத்தர் இருக்கார். இந்த சவுக்கு சங்கர் என்ற ஒரு நபர் கரெக்டாக ஒரு வாரமாக 1.5 வாரம் இருக்கும். சீமான் அவர்கள் அவரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே 18 கோடி ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கியிருக்காரு, 2.5 கிரவுண்டுக்கு இடம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதே சவுக்கு சங்கர் அவர்கள் 1.5 வாரத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணார். ஏன் மேலே நெல்சன் என்ற நபர் இந்த மாதிரி வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார். என்ன அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்? அவர் அங்கே நிலம் வாங்கிட்டார், இங்கே நிலம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் எஸ்பி ஆஃபீஸில் நாம் தமிழ் கட்சியோட வழக்கறிஞர் அணி அந்த பாசறை சார்பாக ஒட்டுமொத்தம் 15-20 தம்பிகள் போய் கேஸ் கொடுத்தாங்க. லைக் வந்து நாங்கள் ஒரு சிஎஸ்ஆரை கொடுத்துட்டோம்னு சொல்லி ஒரு லெட்டர் பேடை கொண்டு வந்து ஃபோட்டோலாம் எடுத்து ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. என் மேலே வழக்கு கொடுக்க தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஏன் சீமான் அவர்கள், ஏன் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே வழக்கு கொடுக்கல? ஏன் அவர் மேலே வழக்கு கொடுக்க வேண்டியதானே? நீதிமன்றத்தில் போய் அவருக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்க வேண்டியதானே? கைது பண்ணுங்கள், இவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் மேலே இவர் வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காரு, டிஃபமேஷன் கேஸ் போட வேண்டியதானே? அட்லீஸ்ட் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கூட நீங்கள் போடலை, அவர் மேலே ஒரு வழக்கு கூட போடல. நீதிமன்றத்தில் போய் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட நீங்கள் கொடுக்கல. ஏன்? ஒருவேளை உண்மையிலே சீமான் அவர்கள் 18 கோடி ரூபா வாங்கியிருக்காரா? வாங்கி தான் இந்த இடத்த வாங்கினாரா? அந்த இடத்த வாங்கி தான் அவர் வந்து உலாவ வராரா? அந்த வீட்டில் வசித்து வராரா? சந்தேகமாக இருக்குது. எனக்கே ஐயமாக இருக்குது, அச்சமாக இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் ஏழை தாயின் பிள்ளைன்னு சொன்னார், இப்படி போய் அவர் வந்து விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி போய் 18 கோடி ரூபாய் போய் விழுந்துட்டாரு. அவர் முதலமைச்சர் ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகள் நாங்கள் ஆசைப்பட்டா, இன்றைக்கி வந்து 18 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இவர் இப்படி போய் விழுந்துட்டாரு, ஒரு வீட்டுக்காக போய் இதாகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது. அந்த செய்தி உண்மை இல்லைன்னா இந்நேரம் வழக்கு போட்டிருப்பாங்க. உண்மையில் அந்த செய்தி உண்மை இல்லைன்னா இந்நேரம் டிஃபமேஷன் கேஸ் போட்டிருப்பாங்க. சவுக்கு சங்கர் அவர்களை உள்ளே தள்ளியிருப்பாங்க. லைக் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு நாம் தமிழ் கட்சியோட வழக்கறிஞர் அணி சார்பாக தீரன் திருமுருகன் அவர்கள் வழக்கு போட்டார்ல, ஏன் இதுக்கு போட வேண்டியது தானே? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த 2.5 கோடி என்பது ஒரே துறையில் மட்டும் திமுக சம்பாதிச்சது. இந்த ஒரே துறையில் மட்டும் திமுக எத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னா அப்போ எத்தனை துறையில் எத்தனை லட்சம் கோடி சம்பாதிச்சிருப்பாங்க? அந்த ஒட்டுமொத்த ஊழலையும் வெளியே வீரியமாக பேசக்கூடாது. பட்டும் படாமல் நீங்கள் பேசுங்க, ஆனால் வீரியமாக பேசக்கூடாது. முட்டு கொடுக்கணும். லைக் வந்து எங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மரியாதை ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார். எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் வரும்போது வணக்க வைக்கணுங்கிறது எந்த மாண்பும் கிடையாது. ரமேஷ் அவர்கள் எதுக்கு வந்து நீங்கள் வணக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது, நேற்று பெஞ்ச மலையில் முளைக்காத காளான் இந்த அறநிலைத்துறை ரமேஷ், நீ வந்து இந்த எதிர்கட்சி தலைவர் வந்து விஜய் அவர்கள் வரும்போது முதலமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நின்று வணக்கம் வைக்கணும்னு சொல்கிற, அவர் வணக்கம் வச்சா இவர் வணக்கம் வைக்கணும்னு ஏதாவது மாண்பு இருக்கா? ஏதாவது இருக்கா? மரபு இருக்கா? அவர் சட்டமன்றத்துக்கு மட்டும் எதிர்கட்சி தலைவர் கிடையாது, அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி முரட்டுத்தனமான முட்டுகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். எங்களோட லட்சக்கணக்கான கோடி ஊழல்களை நீங்கள் பேசக்கூடாது. இது மாதிரி அப்பப்போ முட்டுகளை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் 18 கோடி 20 கோடி 50 கோடி அப்படின்னு சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டீலிங் இருக்குமோ
திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் டீலிங் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அச்சம் இருக்குது, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்நேரம் இது வந்து இல்லை, அவர் வந்து 18 கோடி ரூபாய்க்கு வாங்கலை, இடத்த வாங்கலைன்னா இந்நேரம் சவுக் சங்கர் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கியிருப்பாங்க. ஈஸியாக வாங்கலாம், டிஃபமேஷன் கேஸ் போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் என் மேலே கன்னியாகுமரியில் மட்டும்தான் வழக்கு போட்டாங்க. நானாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பீக்கர், ஒரு பேச்சாளர், ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல். அவர் வந்து பல லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்காரு. இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவருக்கு மேலே தமிழ்நாடு முழுவதுமாக இந்நேரம் நாம் தமிழ் கட்சிக்காரங்க கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களே, போராட்டம் பண்ணியிருப்பாங்களே, பேசியிருப்பாங்களே. ஏன் அமைதியாக இருக்காங்க? ஒருவேளை உண்மையாக இருக்குமோ? எனக்கு எழுகிற சந்தேகம் மக்கள் உங்களுக்கும் எழுந்துச்சுன்னா தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.